Hi friends, welcome to Amma Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 10 சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டும் தட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது நல்லா நம்ம இப்படி வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா சிறந்து வருது. இந்த டைமில் நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதி இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா இது அந்த பச்சை வாசனைலாம் போய், இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் அப்படியே திரிஞ்சு வெளியே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா 2 ஸ்பூன் கறி மசாலா, அதாவது குழம்பு மசாலா, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். இதை நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக சீ ஃபுட்டு செய்யும் போது இஞ்சி சேர்க்காதீங்க. அது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, அந்த கறி ஃப்ளேவர் வரும். அதுதான், அதனால தான் சீ ஃபுட்டில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருக்கு. நான் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிட்டு எந்த அளவுக்கு எனக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மொத்தமாக இந்த புளியோடு சேர்த்துட்டேன். அந்த தண்ணி தான் நான் இப்போது ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்ம வச்ச குழம்பு. இந்த ஸ்டேஜில் நான் மத்தி மீன் வச்சுருக்கேன், அதெல்லாம் போடுறேன். குழம்பு ஒரு 10 நிமிஷம் குழம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் இறக்கிட்டு காட்டுறேன். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பாருங்க மீன் எப்படி இருக்குது. சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செய்து எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends.